எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். அதாவது மனநிலை என்கின்ற புத்தகத்தில் மனநிலையின் உள்ளேன்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. இந்த பகுதியில் என்ன சொல்ல வராங்கன்னா, நிலையான மனநிலை மற்றும் வளர்ச்சி மனநிலை ஆகியவை நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், தோல்வி, வெற்றி ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பார்க்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நிலையான மனநிலையின் உள்ளே என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் தனது திறமையை மாற்ற முடியாதது என்று நம்பும்போது சவால்களை தவிர்க்கலாம், தவறு செய்ய பயப்படலாம், தோல்வியை தன்னுடைய திறமையின்மைக்கான சான்றாக நினைக்கலாம், மற்றவர்கள் வெற்றி பெறும்போது பொறாமை அல்லது அச்சம் ஏற்படலாம், பிறர் கூறும் அறிவுரைகளையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம், நான் திறமையானவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். எடுத்துக்காட்டு, இந்த ஜப்பானிய பாடம் எனக்கு புரியவில்லை, எனக்கு ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ளும் திறன் இல்லை. 2வது, வளர்ச்சி மனநிலையின் உள்ளே என்ன நடக்கும்? ஒருவர் தன்னுடைய திறமையை முயற்சி மற்றும் பயிற்சியின் மூலம் வளர்த்து கொள்ள முடியும் என்று நம்பும்போது சவால்களை ஏற்றுக்கொள்வார், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வார், முயற்சியை வளர்ச்சியின் ஒரு பகுதியாக கருதுவார், மற்றவர்களின் வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்வார், பிறர் கூறும் அறிவுரைகளையும் குறைகளையும் பயன்படுத்தி முன்னேறுவார், இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்று பார்ப்பார். எடுத்துக்காட்டுக்கு, இந்த ஜப்பானிய பாடம் இப்போது புரியவில்லை, இன்னும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று பார்ப்பார். முக்கியமான மாற்றம் நிலையான மனநிலை. நான் திறமையானவன் என்பதை எப்படி நிரூபிப்பது? வளர்ச்சி மனநிலை. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அதாவது, நான் எவ்வளவு திறமையானவன் என்ற கேள்வியிலிருந்து நான் எப்படி மேலும் வளர முடியும் என்ற கேள்விக்கு மனதை மாற்றுவதுதான் மனநிலையின் உள்ளே என்ற பகுதியின் முக்கிய கருத்தாகும். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.